வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த வாரத்திலே கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை என்ற தலைப்பிலே நாம் போதனைகளை பார்த்தோம். பேஸ் கமிட்டோம். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை. கர்த்தருடைய வார்த்தையில அளவு கடந்த வல்லமை இருக்கிறது. இந்த முழு உலகத்திலையுமே ரொம்ப பவர்ஃபுல் எது அப்படின்னு சொல்லி கேட்டா கர்த்தருடைய வார்த்தை தான். ஒரு இடத்துல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம் இல்லையா? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் மறுபடியும் வாசிக்க போறேன். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வாசித்த வேத பகுதி சொல்லுது கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு. அதுல ஜீவனும் இருக்கு, வல்லமையும் இருக்கு. ஜீவன் அப்படின்னு சொன்னா லைஃப், வல்லமை அப்படின்னு சொன்னா பவர். லைஃப் இருக்கு, பவர் இருக்கு. அப்ப இதுல என்ன மாதிரி ஒரு வல்லமை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை போன வாரம் நான் வாசிச்சு காமிச்சேன் உங்களுக்கு. இயேசு போதிச்சுட்டு இருக்கிறாரு. நான் இங்க நின்று போதிச்சுட்டு இருக்கிற மாதிரி இயேசு போதிச்சுட்டு இருக்கிறார். திரளான ஜனங்கள் அவர் முன்னாடி உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது குணமாக்குகிற வல்லமை அந்த இடத்துல இருந்தது. அந்த இடம் முழுவதும் குணமாக்குற ஒரு வல்லமை, ஹீலிங் பவர் அந்த இடத்துல இருந்தது என்று வேத வசனம் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்து இருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. நிறைய பேர் இருக்காங்க. யாரெல்லாம் இருக்காங்க? கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களில் இருந்து எருசலேம் நகரத்திலிருந்து வந்த பரிசேயர் இருக்காங்க, நியாயசாஸ்திரிகள் இருக்காங்க, எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிடுச்சு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? உபதேசித்து கொண்டு இருக்கிறார். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? என்ன மாதிரி அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான தேவ வல்லமை அங்க விளங்கிற்று. அப்ப கடவுளுடைய வார்த்தையில ஹீலிங் பவர் இருக்கு, குணமாக்குகிற வல்லமை இருக்கு. அங்க யாராவது குணமாக்கப்பட்டாங்களா? பரிசேயர் இருக்காங்க, நியாயசாஸ்திரிகள் இருக்காங்க. யாராவது குணமாக்கப்பட்டாங்களா? ஒரு ஆள் கூட குணமாக்கப்படவே இல்லை. யாருக்குமே எதுவுமே வலி இருந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஆனா யாருமே குணமாக்கப்படல. கடைசியில திமிர்வாதக்காரன் ஒருத்தனை படுக்கையோட கொண்டு வந்து அவர் முன்னாடி வச்சாங்க. அவன் குணமாயிட்டான். ஏன்னா அந்த இடத்துல வல்லம் இருந்தது பாருங்க. இப்ப பவர் இருக்கு, ஆனா அதை என்ன பண்ணல, அவங்க ரிசீவ் பண்ணல. அங்க கடவுளோட வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தையை போதிக்கிற தேவகுமாரன் இருக்கிறாரு. பிணியாளிகளை குணமாக்கக்கூடிய வல்லம் அங்க விளங்குது. ஆனா எந்த பிணியாளியும் குணமே ஆகல. ஏன்னா அவங்க ரிசீவ் பண்ணிக்கல. அவங்களுக்கெல்லாம் ஒரு வெறுனா பெரிய பேசிட்டு போறாரு. இவர் என்ன சொல்றது? நம்ம என்ன கேக்குறது? நான் ஒரு நியாயசாஸ்திரி, நான் ஒரு பரிசேயன், எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாத சத்தியமா? எனக்கு தெரியாத வசனமா? இப்படி அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களால என்ன பண்ண முடியல, அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியல. வல்லம் இருந்தது, பவர் இருந்தது, ஆனா அவங்களால பெற்றுக்கொள்ள முடியவில்லை. கடைசியில் ஒரு திமிர்வாதக்காரனை படுக்கையோட கொண்டு வந்து பாத்தீங்களா, பெரிய அற்புதம். படுக்கையோட கொண்டு வந்தாங்க, பொம்பொழுது இருந்து நடந்து போயிட்டான். அவ்வளவு பெரிய அற்புதம் நடந்தது. ஏன்னா பவர் அங்க இருக்கிறது உண்மை. இப்ப கூட நான் சொல்றேன், பவர் இங்க இருக்கிறது உண்மை. ஹலோ, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ரொம்ப ஆழமா விசுவாசிக்கிறேன், இங்க பவர் இருக்கு. ஏன்னா நான் கடவுளோட வார்த்தையை போதிச்சு கொண்டே இருக்கிறேன். அன்னைக்கு இயேசு செஞ்ச வேலை இன்னைக்கு நான் செய்யறேன். அவரோட வார்த்தை போதிக்கப்படுகிறது. இங்க அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு, வல்லம் இருக்கு. அதனால இந்த இடத்துல குணமாக்குற வல்லமை இருக்கு. எப்ப அது செயல்படும்? ஆமாங்க, கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு. அந்த வல்லமை எனக்கு வேணும். இந்த வல்லமை என்னோட வியாதிகள் எல்லாம் குணமாக்க போதுமானதா இருக்கிறது. இந்த உலகத்திலேயே கடவுளோட வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப வல்லமையானது என்று விசுவாசிக்கிறவங்களுக்கு அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது.
எவ்வளவு அற்புதம் பாருங்க. அப்புறமா ஒரு இடத்துக்கு போனோம். யாத்ராம் புஸ்தகத்துல கடவுளோட வார்த்தைக்கு வல்லம் இருக்கு. அவர் சொல்றாரு, மோசேயை கூப்பிடுறாரு, தம்பி நீ வா, நான் உன் கூட இருக்கிறேன், நீ போய் பார்வோன்ட்ட பேசு, என் ஜனங்களுக்காக பேசணும், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நீ பேசணும், என்னோட ரெப்ரசன்டேட்டிவா நான் உன்னை அனுப்புறேன். நான் ஒரு ஆவியா இருக்கிறேன், அதனால நான் போக முடியாது, இந்த பூமியில வாழக்கூடிய தகுதி உனக்கு இருக்கு, பூமிக்குரிய ஒரு சரீரம் உனக்கு இருக்கு, ஆனால் நீ வா, நான் என் வார்த்தைகளை உன்கிட்ட கொடுக்குறேன், நீ போய் பார்வோனுக்கு அது தெரியப்படுத்து. என்ன சொல்லணும்? ஆராதனை, எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போக விடு, அவ்வளவுதான் சொன்னோம். விடமாட்டேன்னு சொன்னியா அவ்வளவுதான், அது நான் அதனுடைய விளைவுகளை நீ அனுபவிப்ப அப்படின்ற போய் சொல்றான் பாருங்க. பார்வனுக்காரன், அவர் யாருங்க, அவர் சொல்றது நான் ஏன் கேட்கணும், அவர் எனக்கு தெரியாது அப்படின்லாம் ரொம்ப திமிரா சொல்றான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 வாதைகள் வருது. 10 வாதைகள் வந்து கடைசியில் தலைச்சங்கலாம் சாகுது. அதுக்கப்புறம் என்ன பண்றான், தயவுசெய்து எங்களை விட்டு போங்க அப்படின்றாங்க. அவங்க செங்கடல் வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வருகிறார்கள். அப்ப பாருங்க, கடவுளோட வார்த்தையில வல்லம் இருக்கு. எவ்வளவு பேர் எதிர்த்து நின்னாலும் சரி, அது எது நிக்கிறோம், இந்த உலகத்துக்கு ராஜா வந்தாலும் சரி, ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா கடவுள் சொல்லிட்டாரு. அதே மாதிரி தான் பாருங்க, பிசாசு தன்னுடைய பிடியில நம்மளெல்லாம் வச்சிருந்தான். அவர் சொன்னாரு, என் ஜனங்களை ஆராதனை செய்யும்படி என்ன பண்ணு, போக விடு, அவர்களுக்காக நான் ரத்தம் செஞ்சிருக்கேன், அவர்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கேன், அவர்களுக்காக என் சரீரம் பிடிக்கப்பட்டிருக்கிறது, போக விடு. விடமாட்டேன்னு சொன்னீங்க அவ்வளவுதான், தலை நசுக்கிடுவாங்க. இந்த ஸ்டப்பன்னஸ், பிடிவாதம் எவ்வளோ அதிகமா இருக்குதோ பேரழிவு அவ்வளோ பெருசா இருக்கு. நல்ல கவனிங்க, இந்த சத்ரு எவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறானோ அவனுடைய பேரழிவு ரொம்ப பெருசா இருக்கிறது. எகிப்து தேசமா அழிஞ்சு போச்சுங்க, கல்மழைனால அழிஞ்சு போச்சு, கொஞ்சம் வெட்டுக்கிளிகளால அழிஞ்சு போச்சு, பயிர்கள்லாம் சேதமாச்சு, மிருக ஜீவன்கள்லாம் அழிஞ்சு போச்சு, எரிபந்தமான கொப்பளங்கள் வந்தது, அதனால மிருக ஜீவன்கள்லாம் காலி ஆயிடுச்சு. அந்த எகிப்து தேசத்தையே செழிப்பாக்கி கொண்டிருந்த நைல் நதி தண்ணிலாம் ரத்தமா மாறிடுச்சு, மீன்லாம் சேர்த்து மிதக்க ஆரம்பிச்சிச்சு, பாசனத்துக்கு தண்ணி இல்லாம போயிடுச்சு, ஊர் பூரா தவளை, ஒரே நாத்தடிக்குது, செத்து. எவ்வளவு மோசமாயிடுச்சு பாருங்க, நல்லா இருந்த நாடு அவ்வளவு மோசமாயிடுச்சு. ஏன்னா ஸ்டப்பன்னஸ், அவ்வளவு பிடிவாதம். கடவுளோட ஜனங்களை பிடிச்சி வச்சுட்டு நான் அவங்கள விட மாட்டேன், அவங்க எனக்கு அடிமையா வேலை செய்யணும்னு சொல்லி அப்படி சொன்னதுனால இந்த பிடிவாதம் எவ்வளோ அதிகமா இருக்குதோ பேரழிவும் அவ்வளோ அதிகமா இருக்கும். நம்மளுக்கு இல்லை, நம்மளை பாதுகாக்கிற தேவன், மீட்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மளை விடுவிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப கடவுளோட வார்த்தையில என்ன வல்லம் இருக்கு, குயிக்கனிங் பவர் இருக்கு. போன வாரத்துல பார்த்தோம், குயிக்கனிங் பவர் என்ன, உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறது. போன வாரம் அதை நல்ல தெளிவா பார்த்தோம். வியாதியா இருந்தான்னா, அப்பதான் செத்து போய் வீட்டுல இருந்தான்னா, செத்து கல்லறைக்கு பாடையில தூக்கின்னு போனா, செத்து 4 நாள் ஆனா எல்லாரையுமே அவர் உயிர்ப்பிக்கிறாங்க. என்ன மாதிரி பவர் பாருங்க, எல்லாத்தையும் பேசுறாரு, அவ்வளவுதான். சிறு பெண்ணே எழுந்துருன்னாரு, நீ போ வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொன்னாரு. சிறு பெண்ணை எழுந்துருன்றாரு, வாலிபனை எழுந்துருன்னு சொன்னாரு. கல்லறைக்கு போயிட்டு இருக்கிறான், அடக்கம் பண்றதுக்கு போயிட்டு இருக்காங்க. வாலிபன் எழுந்துருன்னு சொன்ன உடனே அவன் எழுந்து உட்காந்துட்டான், எழுந்து உட்காந்து பேச தொடங்கிட்டான். உடனே லாசரு மரிச்சு 4 நாள் ஆச்சு, கல்லறையில அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு, நாத்தடிக்குது. லாசரு வெளியே வான்னு சொன்னார். எவ்வளவு பவர் பாருங்க, குயிக்கனிங் பவர். அவரோட வார்த்தையில உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறது. நம்ம கூட அக்கிரமங்கள பாவங்கள மரித்தவர்களா இருந்தோம் என்று எபேசியர் 2:1 சொல்கிறது. அவர் நம்மள பேர் சொல்லி அழைக்கிறாரு, நம்ம உடனே உயிர்ப்பிக்கப்படுகிறோம், ஆவிக்குரிய ஒரு வாழ்வை, ஜீவனை அடைந்து கொள்கிறோம். உள்ள அந்த வல்லமையை நமக்கு கொடுத்துக்கிறாரு. அவருக்குள்ள இருந்த வல்லமையை அவர் சீஷனுக்கு கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? யோவான் 17:8 நம்ம வாசித்தோம். இதாவே நீர் எனக்கு தந்த வார்த்தைகள் நான் என்ன பண்றேன், அவர்களுக்கு கொடுக்கிறேன். அதுல என்ன இருக்கு? வார்த்தையில தான் வல்லம் இருக்கு, வார்த்தையில தான் ஜீவன் இருக்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை அவர்கள் கொடுக்கிறாரு. மத்திய 28:18 அவர் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றாரு. அந்த அதிகாரத்தெல்லாம் வார்த்தையின் மூலம் என்ன பண்றாரு, நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. வியாதிஸ்தரை சொஸ்தமாக்கக்கூடிய வல்லமை, மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. எல்லா வல்லமையும் கொடுத்திருக்கிறாரு, அதிகாரத்தை கொடுக்கிறார், பிசாசை துரத்துறதுக்கு அதிகாரத்தை கொடுத்துக்கிறார். இதெல்லாம் போன வாரம் பார்த்தோம். இன்னைக்கு இன்னொன்னு பார்க்க போறோம். இன்னொன்னு என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையில தடைகளை தகர்த்தெறியக்கூடிய வல்லமை இருக்கிறது. பேரியர் பிரேக்கிங் பவர், தடைகளை உடைத்தெறியக்கூடிய வல்லமை கடவுளோட வார்த்தையில இருக்கு. இப்போ ஒரு வேத வசனத்துக்கு போக போறேன்.
எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா 23:29 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எரேமியா 23:29, என் வார்த்தை அக்கினியை போலும் கன்மலையை நொறுக்கும் சம்மட்டையை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாத்தீங்களா, வார்த்தையே என்னத்துக்கு உதாரணமா சொல்றாரு. வார்த்தை எப்படி இருக்கு? ஃபயர் மாதிரி இருக்கு. வார்த்தை எப்படி இருக்கு? ஹேமர் மாதிரி இருக்கு. ஃபயர், ஹேமர். கடவுளோட வார்த்தையில என்ன பவர் இருக்கு? ஃபயர் போன்ற, ஃபயருக்கு என்ன பவர் இருக்கோ அந்த மாதிரி ஒரு பவர் அந்த வார்த்தையில இருக்கு. கடவுளோட வார்த்தைக்கு என்ன மாதிரி வல்லம் இருக்கு? ஒரு ஹேமர், சுத்தியில எப்படி நொறுக்கக்கூடிய வல்லம் இருக்குதோ அந்த வல்லமை கடவுளுடைய வார்த்தையில இருக்கு. அப்ப கடவுளோட வார்த்தை எப்படி செயல்படுகிறது? அது நெருப்பை போலவும் அதற்கு பிற்பாடு சம்மட்டியை போலவும் அது செயல்படுகிறது என்று நாம பார்க்கிறோம். இப்ப ஃபயர்னா என்ன? ஃபயர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபயர் வந்து சுத்திகரிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. வெள்ளி, பொண்ணு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புடமிடுறதுக்கு அந்த ஃபயரை யூஸ் பண்றாங்க. நெருப்பு, அக்கினியை யூஸ் பண்ணுகிறார்கள். அதுல சுத்திகரிக்கிற ஒரு வல்லமை இருக்கிறது. அது நம்முடைய இருதயத்தை பியூரிஃபை பண்ணுகிறது, இருதயத்தை தூய்மைப்படுத்துகிறது. இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான அழுக்கையும் அசுத்தங்களையும் அது சுட்டரிக்கிறதா இருக்கிறது. ஒருவேளை இருதயத்தில் பாவம் இருக்குது, ஒருவேளை தீய எண்ணங்கள் இருக்கு, ஒருவேளை தீய நோக்கம் இருக்கு. யோவான் தம்முடைய நிருபத்தில் எழுதுறார், தீய நோக்கம் பாவமாம். தீய நோக்கமே பாவம். அப்படிப்பட்ட காரியங்களை எப்படி என்னத்தை போட்டு அதெல்லாம் எடுக்கிறது? எதையும் எதனாலும் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல கடவுளுடைய வார்த்தை அது எல்லாத்தையும் பேர்ன் பண்ணுது, சுட்டெரிக்கிறதா இருக்கிறது. பாவத்தை, தீமையை சுட்டெரித்து உண்மையும் சத்தியத்தையும் நீதியும் அது வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. உள்ளத்துல என்ன இருக்குதுன்றதை காமிக்குது கடவுளோட வார்த்தை. இங்க எரேமியா இதை ஏன் எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, ஒரு பொய்யான தீர்க்கதரிசிகள் அவர்கள் பொய்களை பேசுகிறார்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பொய்களை எப்படி பேசுறாங்கன்னா, ஜனங்களை மயக்கிற விதத்துல பேசுறாங்க. ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதல் உண்டாக்குற விதத்துல பேசுறாங்க. அப்படின்னா கடவுளோட வார்த்தையில ஆறுதல் இருக்கக்கூடாதுன்னா இருக்கணும் கண்டிப்பா. ஆனா பொய்யான தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்காக இந்த கள்ள தீர்க்க தரிசிகள் ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்காக, நீங்க என்ன பாவம் செஞ்சாலும் உங்க மேல வந்து அந்த ஆக்கினை தீர்ப்பு வராது, நீங்க என்ன ஒன்னா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கள்ள தீர்க்கதரிசிகள் இந்த பொய்யான வார்த்தைகளை ஜனங்களை மயக்கிற விதத்துல பேசுறாங்க. பாத்தீங்களா, அவங்களுக்கு எதிராக தான் அவர் பேசுகிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கு? அது சுட்டெரிக்கிற அக்கினியை போல இருக்கிறது. அது பாவத்தை எதிர்க்கிறது, சுட்டெரிக்கிறது. தீய நோக்கங்களை அது எரிக்கிறதா இருக்கிறது. எரேமியா 20ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சு பார்க்கும்போது எரேமியாவே சொல்றாரு இந்த வார்த்தை எப்படி இருக்குதுன்னு. 20:9, ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அப்ப அந்த வார்த்தை அக்கினி மாதிரி இருக்கு. உள்ளத்துல ஒருவேளை ஏதாவது அசுத்தங்கள் இருந்தால், தீய நோக்கங்கள் இருந்தால், பாவம் இருந்தால், அதெல்லாம் எதிர்த்து அதெல்லாம் சுட்டெரிக்க கூடியதாய் இருக்கிறது. அவரோட அந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுகிறது? கர்த்தருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில். எலும்புகள்லாம் வந்து ஃபுல்லா ஒரு பர்னிங் சென்ஸ் இருக்கு. ஏன்? கடவுளோட வார்த்தை உள்ள இருக்கு. அதனால அவரால் போய் சொல்ல முடியாது, அவரால் சத்தியத்தை மட்டும்தான் பேச முடியும். எப்படி இருக்கு பாருங்க. ஆகவேதான் எரேமியா அதை சொல்லுகிறார். இரண்டாவது உருவகம் என்னன்னா, அது ஒரு சம்மட்டி போல இருக்கு. கண்மலையை நொறுக்கக்கூடிய சம்மட்டியை போல இருக்கு. சம்மட்டி அப்படின்றது வந்து எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, டிவைன் பவர், தெய்வீக வல்லமை அதுக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஒரு சுத்தி என்ன பண்ணும் பாருங்க, பெரிய சுத்தி இருக்குன்னு வச்சுங்க, மண்டே ரொம்ப பெரிய கனம் இருக்கு. அப்படிப்பட்ட சுத்தி என்ன பண்ணுதுன்னா, அது அழிக்கிறது,
நொறுக்குகிறது, உடை தெரிகிறது, அழித்தொழிக்கிறது, தகர்த்தெறிகிறது, தடைகளெல்லாம் முறித்து அப்புறப்படுத்துகிறது, கண்மலை நொறுக்கிறது. சம்மட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா இருதய கடினத்தை குறிக்கிறது பாருங்க. பாவத்தினால இருதயம் கடினம் பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட இருதயமா இருந்தா கூட சரி, அதையெல்லாம் நொறுக்கி தள்ளுகிற ஒரு சம்மட்டியை போல கடவுளோட வார்த்தை இருக்கிறது. கடவுளோட வார்த்தை இன்னொன்னையும் அது அடிச்சு நொறுக்குறது. என்னன்னா மனுஷ பெருமை, மனுஷிக பெருமை இருக்கு பாருங்க. அந்த பெருமையும் தவறான கருத்துக்கள், கடவுளை பற்றியும் அவருடைய வார்த்தை பற்றியும் தவறான கருத்துக்கள், அப்புறம் மனம் திரும்பாத இருதயம், மனம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, மனம் திரும்பாத இருதயம், அந்த மாதிரி ஒரு கடின இருதயத்தெல்லாம் அடிச்சு நொறுக்கக்கூடிய ஒரு சம்மட்டியை போல கடவுளோட வார்த்தை இருக்கிறது. அதாவது பொதுவா, அதாவது இதை வந்து ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, கடவுளோட வார்த்தையை வாழ்க்கைகளை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை அந்த கடவுளோட வார்த்தையில இருக்கு. இந்த பிடிவாதம் இருக்கு பாருங்க. மனுஷன் வந்து ரொம்ப பிடிவாதமா இருவான் சில விஷயங்களை. இல்லை நான் ஏத்துக்க மாட்டேன், அவர் எதுக்கு எனக்கு, அவர் எனக்கு தேவையில்லை, அவர் யாரு பார்வோன்லாம் கேட்ட மாதிரி, அவர் யார், நான் அவர் கீழ்ப்படுத்தி, அவர் பேர் எனக்கு தெரியாது போ அப்படின்னா. அந்த மாதிரி மனுஷிக பெருமைகளையும் கடின இருதயங்களையும் அது அடித்து நொறுக்குகிறதா இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுடையதாக இந்த கடவுளோட வார்த்தை இருக்கிறது. கடவுளோட வார்த்தைக்கு அப்பேற்பட்ட ஒரு வல்லமை இருக்கிறது. இப்ப கடவுளோட வார்த்தை ஒரு சமட்டி போல எப்படி வேலை செய்யுது என்பதை நாம் ஒரு வேத பகுதி மூலமா பார்க்க போறோம். யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை திருப்போம். யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. இது வந்து ஒரே வார்த்தையில சொன்னா நல்லா விளங்கிடும். நேஷனல் லாக்டவுன். யாரும் உள்ள போக முடியல, யாரும் வெளியே வரவே முடியல, அடைக்கப்பட்டிருந்தது. இதுல இந்த வசனத்தை இன்னொரு மொழியாக்கத்துல வாசிக்கும் பொழுது அந்த வேத வசனம் எப்படி மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்குதுன்ற பாருங்க. மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல நான் உங்களுக்காக இதை வாசிக்கிறேன். Jericho was shut up tight as a drum. ட்ரம் பாத்துக்கிறீங்களா? ட்ரம் மாதிரி டைட்டா மேல மூடிய போட்டு உள்ளே யாரும் போக முடியாது, வெளியே யாரும் வர முடியாது. ஏதாவது போட்டு சாப்பிட்ற பொருள் போட்டு மூடி வைக்கிறோம்னு வச்சுங்க, டைட்டா மூடி வைக்கிறோம். அப்படிதான் மூடி வச்சிருந்தேன். மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் அந்த மாதிரி வருது. Jericho was shut up tight as a drum because of the people of Israel, no one going in, no one coming out. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவும் அந்த ராஜாவும் யுத்த வீரரும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். பாருங்க, இப்ப அவர் சொல்றாரு உன் கையில ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்றாரு. என்னென்னத்தை? எரிகோவை ஒப்பு கொடுத்துட்டேன், அது ராஜாவை ஒப்பு கொடுத்துட்டேன், யுத்த வீரர் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தேன். சண்டை நடந்ததா? இன்னும் இல்லை. சண்டை ஒன்றும் நடக்கவே இல்லை. யாரும் கத்திய உருவவே இல்லை, யாரும் சம்மட்டி எடுக்கவே இல்லை, யாரும் தீக்கிரையாக்கவே இல்லை, ஒன்றும் பண்ணல. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இந்த 2ஆம் வசனத்தை வந்து ஆம்பிளிஃபைட் கிளாசிக் வெர்ஷன் ஒன்று இருக்கு. ஆம்பிளிஃபைட் கிளாசிக் வெர்ஷன்ல அதை வாசிக்கிறேன். அவர் சொல்றாரு, See, I have given Jericho its king and mighty men of valor into your hands அப்படின்ற. நான் ஏற்கனவே அவர்களை உன்னுடைய கையில ஒப்பு கொடுத்து விட்டேன் அப்படின்றார். கண்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷன் ஒன்று இருக்கு. கண்டெம்பரரி இங்கிலீஷ்ல the Lord said to Joshua, with my help. பட்டத்தை உருவாதப்பா, நீ போய் சண்டை போட தேவையில்ல, நெருப்பு வச்சு எரிக்க தேவையில்ல அந்த பட்டணத்தை. அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க எதுவும் போய் சண்டை கண்டை எதுவும் பண்ண தேவையில்ல, அந்த மதில் சுவரெல்லாம் பிடிச்சி தள்ள தேவையில்ல. வித் மை ஹெல்ப், அவர் சொல்ற என்னுடைய உதவியோட கூட you and your army will defeat the king of Jericho and his army and you will capture the town. என்னுடைய உதவியை கொண்டு அந்த ராஜாவையும் அந்த பட்டணத்தையும் நீ பிடிச்சுக்குவ, உன்னுடைய ஆர்மி வச்சு அவங்கள தோக்கடிப்ப. என்ன பண்ண? ஒன்றும் பண்ண தேவையில்ல ஆர்மி. இவர் சொல்றாரு, நான் இருக்கிறேன், நான் உதவி செய்யறேன், நான் உனக்கு
ஹெல்ப் பண்ற, என்னோட உதவினால நீ என்ன பண்ண போற, இந்த பட்டணத்தை பிடிக்க போற. இந்த எரிகோ பட்டணம் வந்து எப்படிப்பட்ட ஒரு பட்டணம் அப்படின்னு சொன்னா, அது எரிகோ பட்டணமே பெரிய மதில் சுவர்களுக்கு பேர் போன ஒரு பட்டணம். அரணிப்பான பட்டணம் சொல்லுவாங்க. அரணிப்பான பட்டணம்னா எவனும் அவ்வளோ லேஸ்ல உள்ள போகவே முடியாது. வேவு பார்க்கறதுக்கு அமிச்சா உள்ள நோஞ்சோன்னா ஆள், அந்த செய்தி வந்து ராஜா வரைக்கும் போயிடுது. அந்த செய்தி எவ்வளோ ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பட்டணமா இருக்கும்னு பாருங்க. 45 சிட்டி, அதாவது பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம். இன்னைக்கு இந்தக்கா எப்படி இருக்கும், சிசிடிவியில கண்காணிக்கப்படுகிறீர்கள் அப்படி இருந்திருக்கும். ஆனா அன்னைக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, மக்கள் தான், ஒற்றர்கள் தான் சிசிடிவி. அவங்க என்ன பண்றாங்கன்னா, யார் உள்ள வராங்க, புதுசா ஒரு ஆள் யார் வர்றது, எதை நோக்கத்துக்காக வந்துக்கிறான், எல்லா விஷயமும் அங்க ராஜாவுக்கு போயிடுது. யார் இவனுங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறான்ற முதல் கொண்டு போயிடுது பாருங்க. ராஜாவுக்கு போன உடனே, அந்த தகவல் ராஜாவுக்கு போன உடனே நேரா ராஜா வந்து ராகா பொண்ணுடைய வீட்டுக்கு ஆள் அனுப்புறான். அந்த அம்மா ஒழிச்சு வச்சுட்டு, இல்லைங்க அவங்க இப்படிக்கா போயிட்டாங்க அப்படின்றாங்க. ஏன்னா ஆண்டவரை பத்தி அந்த அம்மாவுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால கண்டிப்பா இந்த பட்டணத்தை உங்க கையில ஆண்டவர் ஒப்பு கொடுப்பாரு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால எனக்கு மட்டும் நீங்க வந்து ஃபேவர் பண்ணணும், எனக்கு தயவு பண்ணணும், எனக்கும் என் குடும்பத்துக்கும் தயவு பண்ணணும் சொல்றாங்க பாருங்க. ஏன் சொல்றேன்னா, அது உள்ள ஒரு ஆள் நுழைஞ்சா கூட உடனே ராஜாவுக்கு தகவல் போயிடும். அவ்வளோ ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமாய் இருந்தது. மதில் சுவர்களுக்கு பேர் போன பட்டணம். அவ்வளோ லேசில் அது கதவை உடச்சுன்னா உள்ள போக முடியாது. அப்ப இந்த பட்டணம் அப்படிப்பட்ட ஒரு பட்டணமா இருக்கிறது. அப்ப அவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு யோசுவை பார்த்து, தம்பி நீ வந்து கத்தி எடுக்க தேவையில்ல, சுத்தி எடுக்க தேவையில்ல, இந்த செவரு உடைக்க தேவையில்ல, கடபாரெல்லாம் ஒன்றும் எடுக்காது, எல்லாத்தையும் உள்ள வெய்யு. என்னோட உதவினால இந்த பட்டணத்தை நீ பிடிக்கிற, என் உதவினால இந்த ராஜ்யத்தை நீ ஜெயிக்கிற, இந்த ராஜாவை நீ ஜெயிக்கிற, என் உதவி உனக்கு இருக்கு. அதனால நீ எதையும் எடுக்காத, நான் உனக்கு இந்த பட்டணத்தை கொடுக்க போறேன் அப்படின்றாரு. கொடுக்க போறேன்னா எப்படி இதை கொடுக்க போறேன் அப்படின்றத வந்து அவரு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. எப்படின்னு பாருங்க. மூணாவது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். ஒன்னும் பேசக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாது. நீயும் யுத்த புருஷர் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணும், ஒரு முறை பட்டணத்தை சூழ்ந்து சுற்றி வரணும். இதே மாதிரி 6 நாள் செய்யணும். ஒரு நாளைக்கு ஒரு முறை, அப்படியே 6 நாள் செய்யணும். 6 நாள் செய்ய கடவீர்கள். 4ஆம் வசனம். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவீர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். இந்த 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா 4 முறை இந்த 7 அப்படின்றது வருது பாக்குறாங்க. 7 வந்து என்னன்னா கம்ப்ளீஷன், ஃபுல்ஃபில்மெண்ட். என்ன ஃபுல்ஃபில்மெண்ட் இந்த இடத்துல, என்ன ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்றாரு. ஆபிரகாமுக்கு அவர் வாக்கு பண்றாரு பாருங்க. என்னன்னு வாக்கு பண்றாருன்னா, இந்த தேசத்தை நான் வந்து உனக்கும் உன் சந்ததிக்கு என்ன பண்ணுவேன், தருவேன் அப்படின்னு அவர் வாக்கு பண்றதை நாம பார்க்கிறோம். எங்க தராருன்னா, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படியாக கொடுத்து உன் சந்ததி பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒரு பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அந்த இடத்துல அவன் அந்த பூமியை கர்த்தர் உனக்கு தருவேன்னு சொல்லிட்டார். 14ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல, அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாமியரும் எம்மோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். எப்போ சொல்றாரு, ஆதியாகமத்துல சொல்றாரு ஆபிரகாமுக்கு, உன் சந்ததிக்கு நான் என்ன பண்ணுவேன், இதை கொடுப்பேன். 7 அப்படின்றது வந்து ஃபுல்ஃபில்மெண்ட். 7 அப்படின்றது வந்து அங்க ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறுதலை அது குறிக்கிறது. கம்ப்ளீஷன், அது ஒரு நிறைவேறுதல், முடிவுக்கு வர்றது.
அதை குறிக்கிறது. அவர் சொல்றாரு 6 நாள் இதே மாதிரி சுத்தி 7வது நாள் 7 ஆசாரியர் 7 கொம்பு காலங்களை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணணும் போனோம். 7ஆம் நாளிலே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். அந்த கொம்புகளினால் அவர்கள் நெடுந்தொடி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும்போது ஜனங்கள் எல்லாரும் மகா ஆர்வாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நீராக ஏற கடவர்கள். இங்க பாத்தீங்கன்னா இந்த யுத்தமே கர்த்தருடையது. அவர் சொல்றாரு புது ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொடுக்குறாரு. புது ஸ்ட்ராட்டஜி. என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன திட்டத்தை கொடுக்குறாரு? எப்ப நீ கத்தியம் எடுக்காத, சுத்தி எடுக்காத, நெருப்பு எடுக்காத, ஒன்றும் பண்ணாத, நான் சொல்ற மாதிரி செய். ஒரு நாளைக்கு ஒரு முறை சுற்றி வா. அதே மாதிரி 6 நாள் பண்ணு. 7வது நாள்ல 7 ஆசாரிகள் 7 கொம்பக்காங்களை பிடித்து கொண்டு 7 முறை பட்டணத்தை சுத்தி வரணும். அப்படி சுத்தி வரும்பொழுது ஆர்ப்பரிங்கள் சொல்லும்பொழுது ஆர்ப்பரிங்க, அப்ப அலங்க இழிஞ்சு விடும். எவ்வளவு பெரிய மதில் சுவருது. நான் நினைக்கிறேன் இந்த சீன பெருஞ்சவரோட பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அவ்வளவு பெருசு இருக்கும், அவ்வளவு அகலம். சரித்திர வல்லுநர்கள் சொல்றாங்களாம் அது மேல ஒரு ரதத்தையே ரேஸ் விடுவாங்களா, ரதம் ரேஸ் விடுவாங்களா, அவ்வளோ ஒரு அகலம். ஏன் இந்த மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்களா? இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி பயந்துதான் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய மதில் சுவர்களை அவர்கள் கட்டி வைத்து இருக்கிறார்கள். இப்ப இதெல்லாமே அப்படியே நடக்குது. யோசுவா என்ன பண்றான், அப்படியே அதுக்கு கீழ்ப்படுகிறதை நாம இங்க பார்க்கிறோம். இப்ப எரிகோ அவ்வளோ அரணிப்பான ஒரு பட்டணம். பட்டணம் மதில் சுவரால அடைக்கப்பட்டிருந்தது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா நாடுகளையும் ஜெயித்துட்டே வராங்க. எகிப்து கூட ஜெயிச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய கர்த்தர் அவங்களோட கூட இருக்கிறார் பயந்து இவங்க அப்படிப்பட்ட ஒரு பட்டணங்களை கட்டியிருக்கிறார்கள். டைட் செக்யூரிட்டி இருக்காங்க, உள்ள போக முடியாது, வர முடியாது. ஆனா எப்பயாவது சொல்லிட்டார் கர்த்தர் இந்த தேசத்தெல்லாம் உனக்கு நான் தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறான். ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னா யோசுவா 2ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோசுவா 2:9. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். பாருங்க, கடவுள் ஏற்கனவே நம்மளை பத்தி தான செய்தியை அவர் பரவ விடுறாருங்க. நான் இவங்களோட கூட இருக்கிறேன் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகிறது இல்லை, உன்னை கைவிடுறது இல்லைன்னு சொல்றாரு. இது நம்ம கிட்ட மட்டும் கிடையாது, ஜனங்களுக்கும் வழங்க பண்றாரு. கானானியர்கள் என்ன இருக்கிறாங்கன்னா இருதயம்லாம் சோர்ந்து போயிட்டு இருக்குது. ஏன்னா அவங்க கர்த்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை ஒப்பு கொடுத்துட்டாரு. யார் சொல்ற? எதிரிகள் சொல்றாங்க. அந்த பட்டணத்து உள்ள இருக்கிறவங்க இந்த கானானியர்கள் சொல்றாங்க, கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போறார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததை கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களால் எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அப்ப பாருங்க, நம்மளை பற்றி நம்முடைய எதிரிகளுடைய இருதயம் சோர்ந்து போயிருக்கிறது. அவங்களுடைய இருதயம் திகிலினால் நிறைந்திருக்கிறது. அவர்களுடைய இருதயம் கரைந்து போயிருக்கிறது. இப்ப எரிகோ மதில் எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு சொன்னா உலக பிரகாரமான ஒரு ஸ்ட்ரென்த், அப்புறம் மனுஷீக பலன், அப்புறம் உலக பிரகாரமான ஸ்ட்ரென்த், இதை குறிக்கிறதா இருக்கிறது. 2ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, இது எல்லாவற்றையும் நான் உன்னிடத்துல ஒப்பு கொடுத்தேன். அவர் ஒரு பெரிய நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கிறார். நான் ஒப்பு கொடுத்துட்டேன், உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டேன். அப்ப இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வெற்றி மனிதனுடைய பலத்தினால அல்ல, தேவன் சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தங்கள் மூலமாக வருகிறது என்பதை அவர் சொல்லுகிறார். தேவன் சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தங்கள். அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், இன்னைக்கு இருக்கிறது போல இன்னும் 1000 மடங்கு அதிகமாவாய், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், இரட்டிப்பான நன்மை உனக்கு தருவேன். அவர் சொல்லி இருக்கிறார் பாருங்க. அதுல இருந்து தான் வெற்றி வருகிறது. வெற்றி மனுஷிக பலத்தில் வர்றதில்லை, அவர் வருகிறார். இங்க அவர் சொல்ற 2ஆம் வசனத்துல, எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த மனுஷரையும் உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். அப்ப கடவுளுக்கு விரோதமா மனுஷிக பலன்றது ஒண்ணுமே கிடையாதுங்க.
அவருக்கு மேட்ச் யாருமே கிடையாது, அவருக்கு சரிசமம் யாருமே கிடையாது. அவர்தான் மிகவும் பெரியவர், வல்லமை உள்ளவராய் அவர் இருக்கிறார். அப்ப 4ஆம் வசனத்துல, யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நாம பார்க்கிறோம், ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லி கொடுக்குறாரு. எப்படின்னா, ராணுவ பலத்தினால கிடையாதுங்க, எந்த அட்டகம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சைலண்டா மார்ச் பண்ணணும், சைலண்டா சுத்தி வரணும், அவ்வளவுதான். இது எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னா, நாம் அவர் சொல்றத நம்புறோமா, அவர் சொல்றத நம்பி விசுவாசித்து கீழ்ப்படுகிறோமா, பொறுமையா இருக்கிறோமா. அப்ப விசுவாசத்தின் பரீட்சை எப்படி இருக்கணும், பொறுமையில தான் அது விளங்குறதாய் இருக்கிறது, கீழ்ப்படியில தான் அது இருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தைகளை உறுதியாய் நம்ப வேண்டும், உறுதியாய் விசுவாசிக்க வேண்டும். இல்லைங்க, அவர் சொன்னதுதான் நடக்கும். ஒருவேளை அது என் மூளை அறிவுக்கு புரியாதது வேணா இருக்கலாம், ஆனா அவர் சொன்னதுதான் நிச்சயமா நடக்கும். கடவுளோட வார்த்தை வல்லமை வாய்ந்தது, அது கண்மலை நொறுக்கிற சம்மட்டி போல இருக்கிறது. இங்க எந்த ஒரு சம்மட்டியும் இல்லாம வெறும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை வச்சு என்ன பண்றாங்க, அங்க அவ்வளவு பெரிய வெற்றியை அவர்கள் எடுக்கிறார்கள். அப்ப 4ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, 7 ஆசாரியர்கள், 7 ராஜாக்கள் கிடையாது, 7 ஆசாரியர்கள். இது எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த யுத்தம் ஆவிக்குரிய ஒரு யுத்தமா இருக்கிறது. இது சரீர பிரகாரமான யுத்தம் அல்ல, உலக பிரகாரமான ஒரு யுத்தம் அல்ல, கத்தியும் அப்புறம் வாளம் வச்சு சண்டை போடுற யுத்தம் கிடையாது. இந்த பேட்டில் ஸ்பிரிச்சுவல் பேட்டில் என்பதை நாம் அங்க பார்க்கிறோம். 7 அக்காலம், 7 ஆசாரியர்கள் 7 கொம்பு அக்காலங்களை பிடித்து கொண்டு 7ஆம் நாள்ல 7 முறை பட்டணத்தை சுத்தி வரணும். நடுவுல 6ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு எடுத்துக்கொண்டு போங்கள். போகும்போது உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். இது எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட் தேவனுடைய பிரசன்னத்துக்கு அடையாளமா இருக்கு. தேவ பிரசன்னம் அவங்களோட கூடவே போகிறதாய் இருக்கு. தேவன் அவர்களோட கூட போகிறார். வெறும் அவங்க மட்டும் சுத்தல, தேவ பிரசன்னம் அவர்களோட கூட சேர்ந்து சுற்றுகிறது. கொம்பு எக்காலங்களை ஊதணும்னு சொல்றாரு. அது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த எரிகோ பட்டணத்தினுடைய அலங்கம் இடிந்து விழும் சொல்றாரு. எப்படின்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நீங்கள் விசுவாசத்தையும் ஒருமைப்பாட்டையும் கீழ்ப்படுதலையும் காண்பிக்கும் பொழுது கர்த்தர் மாபெரும் வெற்றியை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தருவார் என்பதற்கு அவர் அடையாளமாய் இது இருக்கிறது. பாருங்க, இப்போ ஒரு அற்புதம் நமக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னா விசுவாசம் ரொம்ப முக்கியம், கீழ்ப்படுதல் ரொம்ப முக்கியமாய் இருக்கிறது. அலங்கம் இடிந்து விழும் அப்படின்றாரு. யார் சொல்லு? கர்த்தர் சொல்றாரு. நீ 7ஆவது நாள் 7 ஆசாரியர்கள் 7 கொம்புக்காலங்களை பிடித்து கொண்டு 7 முறை பட்டணத்தை சுற்றி வரும்பொழுது அலங்கம் இழிந்து விழும் அப்படின்றாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையில அவ்வளோ ஒரு பெரிய பவர் இருக்குங்க. இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்குறாங்க, 7 ஆசாரியர்கள் போகிறாங்க, 7 ராஜாக்கள் போல, 7 சோல்ஜர்ஸ் போல, போர் வீரர்கள், யுத்த வீரர்கள் போல அவங்க பட்டணத்தை சும்மா சுற்றி வராங்க. 6 நாள் ஒரு முறை சுற்றி வராங்க, ஒன்றும் பஸ் சைலண்டா சுற்றி வராங்க. இப்ப 20ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 20ஆம் வசனம் யோசுவா 6:20 சொல்கிறது, எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. இது எக்காலம் எதுக்கு ஊதுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, எக்காலம் ஊதுறது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, தேவனை துதிக்கிறதுக்கு அடையாளமா இருக்குது, தேவனை ஆராதிக்கிறதுக்கு அடையாளமாய் இருக்கிறது. அவரை துதித்து ஆராதிக்கும் பொழுது அவ்வளோ பெரிய ஒரு பவர் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் பாருங்க, ஒரு சின்ன பிரச்சனை வந்தாவே நாம் என்ன பண்ணிடுறோம், சோர்ந்து போய் உட்காந்துடுறோம். ஐயோ, நாங்க இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கு, இந்த பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு, இந்த பிரச்சனை ரொம்ப மோசமானதா இருக்கு, இந்த பிரச்சனைனால நான் ரொம்ப சோர்ந்து போறேன். இப்படியே நம்ம நிறைய நேரங்கள்ல இந்த பிரச்சனையை கண்டு நாம் சோர்ந்து போகிறோம், பிரச்சனை கண்டு பயந்து போகிறோம், வியாதியை கண்டு பயந்து போகிறோம். இங்க விசுவாசத்தோடு கீழ்ப்படியும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் நடக்கிறது என்பதை பாருங்கள்.
எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம். அந்த அலங்கம் தன்னால கீழே இடிந்து விழுகிறதை நாம அங்க பார்க்கிறோம். ஆட்டோமேட்டிக்கா இடிந்து விழுகிறது. அவங்க எந்த புல்டோசரும் கொண்டு போய் இடிக்கல, அவங்க எந்த கடப்பாரையும் கொண்டு போய் இடிக்கல. ஆனா அங்க அலங்கம் இடிந்து விழுந்ததை நாம பார்க்கிறோம். அவ்வளவு பெரிய ஒரு பெரிய ரட்சிப்பு, ஒரு பெரிய ஒரு யுத்தத்துல எந்த ஒரு ரத்தத்தையும் சிந்தாம இவர்கள் அந்த எரிகோ பட்டணத்தையே ஜெயிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, கர்த்தரே இந்த யுத்தத்தை லீட் பண்றாரு பாருங்க. God himself was leading the battle. உடன்படிக்கை பெட்டி போகுதுன்னா அவருடைய பிரசன்னம் போகுது, அவருடைய வல்லமை போகுது. அவருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம் அவர்களோட கூட போகிறது பாருங்க. இது எதை காண்பிக்கிறது பாருங்க. உடன்படிக்கை பெட்டியை வச்சு கொண்டு போகிறார்கள். அப்படி பெட்டிக்கு முன்பாக 7 எக்காலங்களையும் 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்து கொண்டு போக கடவுள் என்று சொல்லி அப்படி போகும்பொழுது ஆசாரியெல்லாம் முன்னாடி நடந்து போனாங்க, எக்காலத்தை ஊதுனாங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின்னாக சென்றது. அவ்வளவு அற்புதமா கடவுளுடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்தது. இது எதை காண்பிக்கிறதுனா, God was in action. கர்த்தர் செயல்படுறாருங்க. கர்த்தர் தான் எல்லாத்தையும் செய்யறாரு. இவங்க என்ன பண்றாங்க? சும்மா சுத்தி வர சொல்றாரு, கீழ்ப்படுகிறாங்க, விசுவாசிக்கிறாங்க. 98ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். 98ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். பாருங்க, ஆனந்தமாய் ஆர்ப்பரிக்கணும். ஒரு பிரச்சனை வரும்பொழுது நம்ம சோர்ந்து போய் மூலையில உட்கார கூடாதுங்க. கடவுளோட வார்த்தைக்கு வல்லமை இருக்கு, கடவுளோட பிரசன்னம் எனக்குள்ள இருக்குது, கடவுளோட வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. இப்ப நான் என்ன பண்ணணும்? கடவுளை ஆராதிக்கணும், ஆர்ப்பரிக்கணும், துதிக்கணும். பூரிகைகளாலும் எக்காலங்களாலும் கர்த்தர் என்ன பண்ணுங்கள்? ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி இருக்குது பாருங்க. அப்ப இந்த எக்காலங்களை ஊதுறது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, தேவனை ஆராதிக்கிறதுக்கு அடையாளமா இருக்கிறது. கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். அவ்வளவு பெரிய ஒரு ஆனந்தம், ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு. இது எப்படி இடிஞ்சு விழுந்தது? எப்படி இடிஞ்சு விழுந்ததுன்னு நம்ம எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கிறேன். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 11:30. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. எப்படி எரிகோ மதில் எப்படி விழுந்தது? விசுவாசத்தினாலே. கர்த்தர் சொன்ன மாதிரியே அவங்க செஞ்சது எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சொன்ன மாதிரி அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. அது அவங்களுக்குள்ள இருந்த ஆழமான ஒரு விசுவாசத்தை அது காண்பிக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 17:47. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல நாம இப்படி வாசிக்கிறோம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். தாவீது சொல்றான் கோலியாத்துக்கு முன்னாடி நின்று. யுத்தம் யாருடையது? யுத்தம் யாருதுங்க? யுத்தம் சத்தமா தான் சொல்லுங்க. யுத்தம் யாருது? யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் நம்மளது கிடையாது, கர்த்தருடையது. யார் யுத்தத்தை லீட் பண்றது? கர்த்தர் லீட் பண்றாரு. யார் இதுல பெரிய வெற்றியை கொடுக்க போறது? கர்த்தர் கொடுக்க போறார். நம்ம என்ன பண்றோம்? சும்மா சுத்தி வரோம். அப்புறம் என்ன பண்றோம்? ஆர்ப்பரிக்கிறோம். அப்புறம் என்ன பண்றோம்? துதிக்கிறோம். அப்புறம் என்ன பண்றோம்? நல்லா வர்ஷிப் பண்றோம், ஆனந்தமாய் ஆர்ப்பரிக்கிறோம். நான் சொல்றேன், பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த பிரச்சனைகள் நம்மள ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது. அந்த பிரச்சனைகள் நம்மள ஒன்றும் செய்ய முடியாது.
அவர் எவ்வளவு அற்புதமான தேவன் என்பதை அவர் நமக்கு ஏற்கனவே காண்பித்து இருக்கிறார். அவர் அவ்வளோ நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். இப்ப பாருங்க, ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க போறேன். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். உபாகமம் 7ஆம் அதிகாரம், உபாகமம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உபாகமம் 7:17 அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள். பாருங்க, இந்த வியாதியினால சரி செய்யவே முடியலங்க, ரொம்ப வருஷமா அவஸ்தப்பட்டு இருக்கிறேன். இந்த மன போராட்டத்தை என்னால சரி செய்யவே முடியல, ரொம்ப வருஷமா நான் அவஸ்தப்பட்டு இருக்கேன். இதுல சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறேன், இதுல இருந்து வெளியே வர முடியல. இந்த கடன் பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்குது, இந்த தனிமை ரொம்ப பெருசா இருக்கு, இதுல இருந்து என்னால விடுதலையாக முடியல, வெளியே வர முடியல, என்னோடது ரொம்ப வலிமையானதா இருக்கிறது. இந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள், நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று உன் இருதயத்தில் சொல்லி கொண்டாயானால். ஐயோ, அந்த வியாதி எப்படி துரத்துறது, இந்த வலி எப்படி போக்குறது, இந்த பிசாசை எப்படி துரத்துறது, இந்த கடன் எப்படி என் வாழ்க்கையில இருந்து துரத்துறது, இந்த குடும்ப சண்டை என் வாழ்க்கையில இருந்து எப்படி துரத்துறதுன்னு சொல்லி ஒருவேளை உன் இருதயத்தில் சொல்லி கொண்டால், உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும். பாத்தீங்களா, இது ஞாபகம் வச்சுக்கணும்ன்ற, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது மாதிரிலாம் பார்த்து பயந்தனியா, இது என்னோட ரொம்ப பெருசா இருக்குது, இந்த கடன்ல இருந்து எப்படி வெளியே வருது, இந்த குடும்ப சண்டையில இருந்து எப்படி வெளியே வருது, இந்த வட்டி கடன்ல இருந்து மீட்டர் வட்டியில இருந்து எப்படி வெளியே வர்றது, இந்த பாவத்துல இருந்து எப்படி வெளியே வர்றது, ரகசிய பாவத்துல இருந்து எப்படி வெளியே வர்றது, இது என்ன ரொம்ப பிடிச்சி ஆட்டிட்டு இருக்குது, என்ன பிடிச்சுன்னு விடவே மாட்டேங்குது, இது என்னோட ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கிறது, இந்த வியாதி என்னோட சக்தி வாய்ந்ததா இருக்குது, இது போகவே மாட்டேங்குது, துரத்தவே முடியல, அதை விட நான் ரொம்ப பலவீனனா இருக்கிறேன், என்னோட அது ரொம்ப பலம் வாய்ந்ததா இருக்குன்னு சொல்லி நினைச்சினியா இருதயத்துல நினைத்தனா, கர்த்தர் எகிப்தியருக்கும் பார்வோனுக்கும் செய்தது என்ன பண்ணணும், உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைக்க வேண்டும். சொல்லுறாரு, இது மாதிரிலாம் ஏதாவது உனக்கு டவுட் வந்துச்சுன்னா, உன்னோட அது பெருசுன்னு நீ நினைச்சினியா, ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எகிப்தியருக்கு நான் என்ன பண்ணேன், பார்வோனுக்கு என்ன பண்ணேன், உன் கண் கண்ட அதிசயங்களை யோசிச்சு பாரு, பெரிய சோதனைகளை யோசிச்சு பாரு, அதிசயங்களை யோசிச்சு பாரு, அடையாளங்களை யோசிச்சு பாரு, அற்புதங்களை யோசிச்சு பாரு. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய போய்த்த நல்லா நினைச்சு பாரு. இவர் யாரு, அவ்வளவு பெரியவர், எல்லா சக்திகளை காட்டிலும் இவரோட சக்தி ரொம்ப பெருசு. நினைத்து அவர்களுக்கு பயப்படாதீர் அப்படின்றார். நல்ல கவனிங்க, அவங்களுக்கு எல்லாம் பயப்படவே கூடாது. நம்ம எந்த பிசாசுக்கும் பயப்படக்கூடாது, எந்த நோய்க்கும் பயப்படக்கூடாது, எந்த பேய்க்கும் பயப்படக்கூடாது, எந்த கடனுக்கும் பயப்படக்கூடாது. ஐயோ, இது என்னோட ரொம்ப பெருசா இருக்கு, பாவம் என்னோட ரொம்ப பெருசா இருக்கு, ரகசிய பாவம் என்னோட ரொம்ப பெருசா இருக்கு, இது என் மண்டை போட்டு அரிச்சுட்டே இருக்குது, இந்த பிசாசு துரத்தவே முடியலையே, வியாதியை துரத்தவே முடியல, வலியை துரத்தவே முடியலன்னு நினைச்சினியா, இதெல்லாம் நினைச்சு பாரு, அதுக்கெல்லாம் நீ பயப்படாத சொல்லிட்டு 19ஆம் வசனத்துல பிற்பகுதியில, நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். இல்ல என்ன அற்புதம் பாருங்க. நம்ம பார்த்து பயந்தோம்னா அவனுக்கு தான் கஷ்டம். நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, நமக்கு ஒரு பெரிய அரண், நமக்கு ஒரு பெரிய பவர் ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு. என்ன, நீ பார்த்து பயப்படுகிற எல்லாருக்கும், எல்லா ஜனங்களுக்கும் நான் என்ன பண்ணுவேன், அப்படியே செய்வேன், அப்படியே செய்வேன் அப்படின்ற. நீ பார்த்து பயப்பட வேண்டாம். அப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது, அவர் நமக்குள்ள இருக்கிறாரு. நாம யாரையும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்மிடத்துல அவருடைய வல்லமையான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை அக்கினி மாதிரி செயல்படுகிறது, சம்மட்டியை நொறுக்குகிற சம்மட்டியை போல அது செயல்படுகிறதா இருக்கு. இந்த எரிகோ மதில் மாதிரி பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு முன்னாடி அவைகள் நின்று கொண்டிருக்கலாம், பாவம் நின்று கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தை என்கிற சம்மட்டை எடுத்து அந்த பாவம் என்கிற மதில் சோற நம்ம என்ன பண்ணோம், அடிச்சு நொறுக்க முடியும். ஏன்னா இந்த வார்த்தையில பேரியர் பிரேக்கிங் பவர் இருக்கிறது.
தடைகள் எல்லாம் உடை தெரியக்கூடிய ஒரு மாபெரும் வல்லமை இந்த வார்த்தையிலே இருக்கிறது. God's word, it breaks barriers and obstacles. தடைகளையும் எல்லா தடைகளையும் தடை கற்களையும் அது உடைத்து போடுகிறதாய் இருக்கிறது. எதெல்லாம் தடைக்கல்லாம் இருக்குது. நான் ஒரு டாக்டர் கிட்ட போறோம், நம்ம அவர் நெகட்டிவ் ரிப்போர்ட் சொல்றாரு, உங்களுக்கு இந்த வியாதி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு, ரிப்போர்ட் சொல்லுது. அதெல்லாம் பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எப்பேற்பட்ட வியாதியும் அவரால் குணமாக்க முடியும். அவர் விசுவாசிக்கும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் அந்த வியாதிகளையெல்லாம் அவர் குணமாக்குகிறவராய் இருக்கிறார். இவளை கண்டு பயப்படாமல் நாம் கர்த்தரை விசுவாசித்து கீழ்ப்படியும் பொழுது, பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது, அந்த வார்த்தையும் வாக்குத்தத்தத்தையும் நாம் இறுக்கமாக பிடித்துக் கொள்ளும் பொழுது அவைகளாம் நம்முடைய சாட்சிக்கு வழிவகுக்கிறதாய் இருக்கிறது. ஏன்னா அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தம் மிகுந்த வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தையிலே தடைகளை உடை தெரியக்கூடிய வல்லமை இருக்கிறது. எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, எவ்வளவு அகலமா இருந்தாலும் சரி, எவ்வளவு உயரமா இருந்தாலும் சரி, அவைகளாம் இடிந்து நொறுங்கி நமக்கு வழி விட வேண்டும், அவ்வளவுதான். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையில அவ்வளவு பவர் இருக்கு. அந்த வார்த்தையில அவ்வளவு ஒரு வல்லமை இருக்கு. அப்போ பேரியர் பிரேக்கிங் பவர் மட்டும் இல்ல, அதுல குணமாக்குகிற வல்லமையும் இருக்கிறது. கியூரேட்டிவ் பவர். God's word as the curative power. 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு அவர்களை தப்புவிக்கிறார். அழிவுக்கு தப்புவிக்கிறார். இன்னொரு வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், they are medicine to all their flesh என்று சொல்லியிருக்காரு. God's word cures. கர்த்தருடைய வார்த்தை குணமாக்குகிறதாய் இருக்கிறது. நான் சொல்றேன், எந்த வியாதி உங்களுடைய சரீரத்தை டேமேஜ் பண்ணியிருந்தாலும் சரி, அது சுகம் அடைகிறத நான் விசுவாசத்துல பார்க்கிறேன். அந்த வியாதி குணமாகிறத நான் விசுவாசத்துல பார்க்கிறேன். எந்தெந்த இடத்துல எல்லாம் வியாதி உங்களுடைய சரீரத்தை டேமேஜ் பண்ணிக்குதோ அந்த இடத்துல சுகத்தை நான் பார்க்கிறேன். அப்ப கர்த்தர் அவர் உருவாக்கவும் செய்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் திரும்பவும் கட்டியும் எழுப்புகிறவராய் இருக்கிறார். மார்க் 16:17 சொல்லுகிறது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, they shall lay their hands upon the sick and they shall recover என்று சொல்லப்படுகிறது. they shall recover. அவர்கள் குணம் அடைவார்கள், அவர்கள் சுகம் அடைவார்கள். அப்ப கடவுளோட வார்த்தையில ஜீவன் இருக்கு, வல்லம் இருக்கு. அவருடைய வார்த்தையில உயிர்ப்பிக்கிற வல்லம் இருக்கு. அவருடைய வார்த்தையில குயிக்கனிங் பவர், உயிர்ப்பிக்கிற வல்லம் இருக்கு. அதுக்கப்புறம் பேரியர் பிரேக்கிங் பவர் இருக்கு, தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு பவர் இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த வார்த்தையில சுகமாக்குகிற வல்லமை இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு தடைகள் வாழ்க்கையில உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் அவர் உடைத்து நொறுக்கி ஒன்றுமில்லாமல் செய்து உங்களுக்கு வழியை உண்ட பண்ணுகிறவராய் அவர் இருக்கிறார். உங்க கையில் அந்த வார்த்தையை கொடுத்துக்கிறார். இப்ப நாம என்ன பண்ணணும்? பேசணும். என்னன்னு பேசணும்? நமக்கு முன்னாடி வார்த்தையை அனுப்புகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏசாயா 45:2 சொல்லுகிறது. ஏசாயா 45:2 நான் வாசிக்கிறேன், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் நான் பண்ணுவேன், செவ்வையாக்குவேன். நான் போறேன் முன்னாடி அப்படின்ற, நம்மளுக்கு முன்னாடி அவர் போறாரு, போய் கோணலானதெல்லாம் செவ்வையாக்குகிறவராய் அவர் இருக்கிறார். நான் சொல்றேன், எல்லா விதமான தடைகளையும் கர்த்தருடைய வார்த்தை உடைத்து அடித்து நொறுக்கி நமக்கு வழி உண்டாக செய்கிறதாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில அவ்வளோ பவர் இருக்கு. வியாதி ஒரு தடையா இருக்கலாம், அது அடிச்சு நொறுக்குங்க. சுகத்துக்கான வார்த்தைகளை பேசுங்க. ஒருவேளை வேலையின்மை ஒரு தடையா இருக்கலாம், அதுக்கு நேர கடவுளோட வார்த்தையை பேசுங்க. அந்த தடையை தகர்த்து எறிங்க. கர்த்தர் உங்களுக்கு வழியை உண்டு பண்ணுவார். வழி இல்லாத இடங்களிலே அவர் உங்களுக்காக வழியை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். உங்களுக்காக அவர் ஸ்பெஷலான வழியை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். அந்த வேலையை உங்களுக்கு அவர் தருகிறவராய் இருக்கிறார். வருமானத்துல பிரச்சனை இருக்கா? கர்த்தருடைய வார்த்தையை உபயோகப்படுத்துங்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு விசுவாசத்தை கீழ்ப்படியும் பொழுது யாக்கோபு பார்த்து கேட்கிறான் லாபானு, அவன் தான் ஓனர், உன் சம்பளம் எவ்வளவு
எவ்வளவுன்னு என்னதுன்னு எனக்கு சொல்லு, நான் தரேன் அப்படின்றான். பிரியமானவர்களே, நான் சொல்றேன், இந்த கர்த்தருடைய வார்த்தையினால தகர்த்தெறிய முடியாத பெரிய தடைகள் ஒன்றுமே கிடையாது, பெரிய சோர்கள் ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ பெரிய எரிகோ மதிலை தகர்த்த கடவுளோட வார்த்தை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் அது தகர்த்தெறிந்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில கொண்டு செல்கிறதா இருக்குது, உங்களுக்காக வழியை ஆயத்தப்படுத்துகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள், அந்த வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அந்த வார்த்தையை விசுவாசியுங்கள், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அப்படி கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை, அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் செய்வார், கண்டிப்பா செய்வார். எவ்வளவு பெரிய தடை உடைச்சிருக்கு பாருங்க. இதனால உடைக்க முடியாத எந்த ஒரு பெரிய ஒரு வல்லமையும் கிடையாது. எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த வார்த்தைக்கு இருக்கிறது. தானியேல் புஸ்தகத்துல கையினால் பேர்க்கப்படாத ஒரு கல் என்று சொல்லப்பட்டது. இந்த கல் என்ன பண்ணுது, அந்த உருவத்தின் மேல, அந்த சிலையின் மேல மோதி அது எல்லாத்தையும் தூள் தூள் ஆகுது பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை தான் அது குறிக்கிறது. நான் சொல்றேன், அந்த ராஜ்யம் நம்மிடத்துல வந்திருக்கிறது, நமக்குள்ள இருக்குது அந்த தேவ ராஜ்யம். நான் சொல்றேன், இந்த வார்த்தையை விசுவாசிங்கள், கீழ்ப்படியுங்கள், அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் பேசுங்கள், இந்த வார்த்தையை உங்களுக்கு முன்னாடி அனுப்புங்கள். உங்களுக்கு நிச்சயமாக காரியங்கள் வாய்க்கும், சுகம் உண்டாகும், வெற்றி உண்டாகும், செழிப்பு உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். எந்த வார்த்தையை நீங்கள் பேசுகிறீர்களோ அந்த வார்த்தைக்குள்ள அதை நிறைவேற்றக்கூடிய வல்லம் இருக்குது. பிரியமானவர்களே, நிச்சயமாக அந்த வார்த்தை உங்களுக்கு மாபெரும் வெற்றியை தரும். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்கள், அதுல ஜீவன் இருக்கு, வல்லம் இருக்கு, குயிக்கனிங் பவர் இருக்கு, ஹீலிங் பவர் இருக்கு, பேரியர் பிரேக்கிங் பவர் இருக்குன்றதை விசுவாசித்து அது அக்கினை போல, கண்மலை நொறுக்கும் சம்மட்டை போல அது செயல்படுகிறது என்பதை விசுவாசித்து அதை பேசுங்கள். ஒவ்வொரு நாளும் பேசுங்க, வேர்டை பேசுங்க. பேசும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே மாபெரும் அற்புதங்கள் நடக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. நாம் முதலாவது எழுந்து ஜெபிப்போம். அதற்கு பிற்பாடு நம்முடைய மத்தியில் இருக்கிற இணை போதகர் எஸ்ரா அவர்கள் உங்களை கம்யூனியன் சர்வீஸ்க்கு நேராக நடத்துவார். நாம் ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்திருப்போம். அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, வார்த்தையில ஜீவன் இருக்கு, வல்லம் இருக்கு, அற்புதங்களை செய்கிற வார்த்தை, அதிசயங்களை செய்கிற வார்த்தை, அடையாளங்களை செய்கிற வார்த்தை, தடைகளை தகர்த்தெறிகிற வார்த்தை எங்களிடத்தில் இருக்கிற ஆண்டவரே. தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்குது ஆண்டவரே. இன்றைக்கு உடன்படிக்கை பெட்டி தேவையில்லை, நாங்களே உடன்படிக்கை பெட்டியா இருக்கிறோம். எங்களுக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்கிறது. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை விட்டு விலகுறதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை என்று நீ சொல்லி இருக்கிறேன். ஆண்டவர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா கர்த்தாவே, எங்களுக்குள்ளே உம்முடைய பிரசன்னம் இருக்கிறதுக்காகவும் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்காகவும் ஸ்தோத்திரம். இந்த உயிர்ப்பிக்கிற ஜீவன், உயிர்ப்பிக்கிற வல்லமை, தடைகளை தகர்த்தெறிகிற வல்லமை, குணமாக்குற வல்லமை, இதெல்லாம் எங்களுக்குள்ளவே இருக்கிறதுக்காகவும் ஸ்தோத்திரம். நாங்கள் வார்த்தையை பேசி அந்த வல்லமையை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பேசும்பொழுது எங்களுக்கு முன்னாடி ஆண்டவரே இருக்கிற எரிகோ மதில்கள் தகர்க்கப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்னாடி இருக்கிற செங்கடங்கள் பிளந்து வழிவிடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அநேகர் ரட்சிக்கப்பட முடியாதபடி ஆண்டவரே பெரிய பெரிய தடைகளை பிசாசு போட்டிருக்கிறான். ஆண்டவர் அந்த தடைகளாம் இயேசுவின் நாமத்தினால உடையட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நான் அனுப்புகிறேன். ரட்சிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஜனங்களுடைய வாழ்க்கையில சுகமும் ஆரோக்கியமும் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். வியாதி என்கிற மதில் சுவர் தகர்க்கப்படுகிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் நீங்கி சுகம் உண்டாகிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் அனுப்புகிறேன். வியாதிக்கு எதிராக, வலிக்கு எதிராக, பெரிய பெரிய வியாதிகளுக்கு எதிராக, பயங்கரமான வியாதிகளுக்கு எதிராக உம்முடைய வார்த்தைகளை நான் அனுப்புகிறேன். ஆண்டவரே, அந்த வார்த்தை வியாதியை இடித்து தரைமட்டமாக்குறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் சுகமும் விடுதலையும் ஆரோக்கியமும் ஜீவன ரட்சிப்பும் ஆண்டவர் உண்டாகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மக்களை ஆசீர்வதிப்பீராங்க. தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவள் தேவைகளை எல்லாம் நீ சந்திப்பீராங்க. வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். வியாதி நீங்கி சுகம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஜனங்களை ஆசீர்வதியும். துதிகான மகிமையிலாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென்.